என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் எந்நேரமும் எதுவுமே நடக்காததை போன்று அழகாக சிரித்துக் கொண்டிருக்கின்றாய். வெகு அழகாக நடித்துக் கொண்டிருக்கின்றாய். எல்லோரையும் ஏமாற்றுவதைப் போன்று என்னையும் ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கின்றாய். ஆனால் உன்னுடைய உள்மனதை படிப்பவன் நான் என்பதை மறந்து விட்டாயா? என்னிடம் எதையும் நீ மறைக்க முயலாதே. காயங்களோடு நீ சிரித்துக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். மௌனமாக உன்னுடைய மனதிற்குள் நீ அழுது கொண்டிருப்பதையும் நான் அறிவேன். உன்னோடும் உனக்காக பேசத்தான் இன்று உன்னை தேடி வந்தேன். இப்பொழுது நான் கூறும் இந்த வார்த்தைகளை மௌனமாக கேள். இது உனக்கான வார்த்தைகள். என் மகனே, யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள், யாரெல்லாம் விலகிச் செல்வார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை. அவரவர்களின் வாழ்க்கையும் நடத்தையும் கர்மாவும் தான் முடிவு செய்கின்றது. வாய்த்தவரின் விழும் பேச்சுக்கள் கை தவறி விழும் கண்ணாடியை விட கூர்மையானது. யாரிடம் பேசுகிறோம் என்பதை விட என்ன பேசுகின்றோம் என்பதை அறிந்து கொண்டு பேசு. நிம்மதியுடன் வாழ்கின்றேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்து விடுவதில்லை. வெளித்தோற்றத்தில் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் காட்டிக் கொள்கின்றனர். அவரவர்களுக்கென்று அவரவர்களுடைய வேதனை இருக்கும். எனவே இங்கு யாருடைய வாழ்க்கையை பார்த்தும் நீ ஏங்காதே. யாருடைய செயல்களை கண்டும் நீ வருந்தாதே. பணம் இருந்தால் நீ உயர்ந்தவன், குணம் இருந்தால் நீ குப்பையாக மதிக்கப்படுகின்றாய். நடித்தால் நீ நல்லவன், உண்மை பேசினால் நீ பைத்தியக்காரன். உண்மையான அன்பு காட்டினால் நீ ஏமாளி ஆகின்றாய். எடுத்து சொன்னால் கோமாளி ஆகின்றாய். இப்போதைய இந்த உலகம் இப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் நீ ஒருபோதும் நேர்மையை கைவிட்டு விடாதே. உன்னுடைய அன்பை வீணடித்து விடாதே. ஏனென்றால் கலிகாலமாகவே இருந்தாலும் நேர்மைக்கும் அன்பிற்கும் எப்போதும் பலன்கள் உண்டு. எனக்கு ஏன் சோதனைகளை இவ்வளவாக தருகின்றீர்கள் என்று நித்தமும் கேட்கின்றாயல்லவா? ஒன்றை புரிந்து கொள். இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கு அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசளிக்க விரும்புகின்றான். எத்தனை பொறுமையாக நீ இருக்கின்றாயோ, எத்தனை உண்மையாக இருக்கின்றாயோ, அத்தனைக்குமான பல மடங்கு பலன்களை உனக்காக நான் சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த நாட்களில் நீ சில உண்மைகளை அறிந்து கொள். நிலவை தூரத்திலிருந்து ரசிப்பதைப் போல சில உறவுகளை தூரத்திலிருந்து ரசித்துக்கொள். சில வழிகள் உனக்கு இல்லாமல் இருக்கும். பல ரணங்களை நீ தவிர்த்தும் விடலாம். கலங்காதே மகனே, உனது இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். உனது சங்கடங்கள் எல்லாம் விரைவில் தீரும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உதறிவிட்டு சென்றவர்களை நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே. அவர்கள் உன்னை விட்டு சென்று வேறொரு வாழ்க்கையை நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். நீ மட்டும் ஏன் இப்படி அவர்களையே நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கின்றாய்? இதனால் அழியப் போவது உன்னுடைய வாழ்க்கையே, அவர்களுடைய வாழ்க்கை அல்ல. எனவே உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். நீ எதற்காகவும் கவலைப்படாமல் நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. உனக்கு வாழ்க்கை முழுவதும் துணையாக நான் இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இன்றைய நாளில் ஒரு இனிய செய்தியுடன் உன்னை காண வந்திருக்கின்றேன். இறுதி வரை கேள், நிச்சயம் முகம் மலர்வாய். என் பிள்ளைக்கு பிறவியிலேயே உதவும் குணம் உண்டு. உன்னுடைய வாயிற்கதவை தேடியோ அல்லது உன்னுடைய செவியில் கேட்டாலே போதும், நீ ஓடிச் சென்று அவர்களுக்கு உதவிடுவாய். ஆனால் உன்னுடைய கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை. அப்படி இருந்த போதும் உன்னுடைய எண்ணங்கள் யாவும் எதிர்மறையாக மாறவில்லை. இப்பொழுதும் கூட உன்னிடம் ஆறுதல் தேடி வருபவர்களுக்கு உன்னுடைய தோளை தர தயாராக இருக்கின்றாய். நீ என்னுடைய பிள்ளை என்பதை நான் பெருமையாகவே சொல்லிக் கொள்கின்றேன். உனக்கு வாங்கி பழக்கமில்லை, கொடுத்துதான் பழக்கம். கடுமையான சூழ்நிலையில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கின்றது உன்னுடைய மனம். நான் இருக்கிறேன் என்று மற்றவர்களுக்காக தைரியமாக முன்னின்று பேச துடிக்கின்றாய். உனக்கே 1000 கஷ்டங்கள் இருந்தாலும்
உன்னுடைய கண் முன்னே யாரேனும் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு உதவிட துடிக்கின்றாய். உன்னுடைய பிரார்த்தனைகளே இன்னும் நிறைவேறவில்லை என்கின்ற போதிலும் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றாய். எப்படிப்பட்ட மனம் கண்மணி உனக்கு? உனதான இந்த அன்பில்தான் நான் உருகி போய் நிற்கின்றேன். மற்றவர்களுக்காக நீ என்னிடம் கேட்பதையே நிறைவேற்றி தருபவன் நான். உனக்காக கேட்பதை தராமல் போய்விடுவேனா? இதுவரை நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு. கற்களும் முற்களும் கரடு முரடான பாதைகளும் உன்னுடைய வழிகளில் வந்திருக்கின்றன. நீ அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அதை அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையையே தேடி வந்திருக்கின்றாய். ஆனால் விடாமுயற்சியுடன் காத்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு பக்க பலமாக என்னுடைய நாமத்தை இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்கின்றாய். என்னுடைய அப்பா அனைத்தையும் எனக்காக செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு அனைத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றாய். என் மீது இவ்வாறாக நம்பிக்கை வைத்தவர்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன். என்னுடைய அதிசயத்தை கண்டு களித்தாலோ அல்லது என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தாலோ அதுவே போதும். உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக நான் அதிசயத்தை நிகழ்த்துவேன். என்னுடைய பிள்ளையான நீ எந்த சூழ்நிலையிலும் கலங்க தேவையில்லை. உண்மையான பக்தி ஒன்றே வாழ்வில் மேலே வருவதற்கான வழி. உன்னுடைய பூர்வ ஜென்ம சாபக்கேடுகளை இப்போது நான் நீக்கிவிட்டேன். நீ இழந்த அனைத்தையும் உனக்கு தேவைப்படும் பொழுது அனைத்தையும் ஒவ்வொன்றாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்காக ஒரு இனிய செய்தியை கொண்டு வந்துள்ளேன் என்று சொன்னேனே, அது என்ன என்று தெரியுமா? நீ இத்தனை நாட்கள் உன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருந்தாய். இன்னும் சில நாட்கள் மட்டும் எனக்காக காத்து கொண்டிரு. உன்னுடைய வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன். எந்த ரூபத்திலேனும் உன்னை பார்க்க நான் நிச்சயமாக வருவேன். உன்னுடைய இல்லத்தில் நான் அடியெடுத்து வைக்கப் போகின்றேன். நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் உன்னுடைய இல்லத்தில் நான் வசிக்கப் போகின்றேன். என்னுடைய அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தப் போகின்றேன். விரைவில் நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் உனக்காக நிறைவேற்றி தரப்போகின்றேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்று நீ சிந்திய கண்ணீர் என் பாதங்களை நனைத்தது. என் அப்பா என்னை அனைவரும் வெறுக்கிறார்கள் என்று நீ அழுதது என் செவிகளிலும் கேட்டது. உலகம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், உன்னை யார் வேண்டுமானாலும் வெறுக்கட்டும், யார் வேண்டுமானாலும் அதிகம் விரும்பட்டும், எல்லாம் மாயை